ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஈவா ஃபுட் கோர்ட். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டர் மில்க் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது புது ரெசிபி வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி ஒரு 500 கிராம் எடுத்துக்கலாம். அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். 2 பெரிய தக்காளியை பெரிய சைஸாக நறுக்கி வச்சுக்கலாம். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை, ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பிடி புதினா எடுத்துக்கலாம். ஒரு பிடி மல்லித்தலை எடுத்துக்கலாம். 20 முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். 10 கிராம் திராட்சை எடுத்துக்கலாம். ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். பட்டர் மில்க் அதோடைய 1.5 மடங்கு தண்ணி எடுத்துக்கலாம். எதில் அளவு போடுறீங்களோ அதில் 1.5 மடங்கு பட்டர் மில்க் எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் போட்டு இந்த வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பிறகு 2 ஸ்பூன் நெய் விட்டு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுட்டு இந்த எடுத்து வச்சுருக்க பிரிஞ்சி இலை பட்டை கிராமை வெடிக்க விட்டுறலாம். மீதி இருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க புதினாவையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அதன் பிறகு எடுத்து வச்சுருக்க பட்டர் மில்க்கு, அதாவது மோரை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்தபோது இந்த உப்பை, இதுக்கு உண்டான உப்பு, தேவையான உப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே அரிசியும், ஊற வச்சுருக்க அரிசியும் இது கூட சேர்த்துட்டு அப்புறம் பிறகு தான் தக்காளி, நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஒரு 3/4 பதத்தில் வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் எடுத்து மிச்சம் இருக்கிற புதினா மல்லித்தலையை இது மேலே தூவிட்டு அந்த வறுத்து வச்சுருக்க முந்திரி வெங்காயத்தையும் இதுக்கு மேலே தூவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தோசைக்கல்லை கீழே வச்சு தம் போட்டுடலாம். இப்போ சாப்பிட தம் ஆயிடுச்சு. இப்போ சாதம் பட்டர் மில்க் தயாராகிடுச்சு. பட்டர் மில்க் தயாராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பொல பொல